VSH ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நைட் டின்னருக்கு நாங்கள் அதை பண்ண போகிறோம். சரி, உங்களுக்கு அப்படியே அந்த ரெசிபியை காமிச்சிடலான்ட்டு தான். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, தவளை அடைன்னு சொல்லுவாங்க, இல்லை அடை தோசைன்னு சொல்லலாம். எப்படி வேணாலும் எங்கள் அம்மா காலத்துலேருந்து செய்வோம். நான் எங்கள் அம்மாலாம் எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி மெத்தடில் தான் செய்ய போகிறேன். அடை தோசை தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு செய்ய என்னெல்லாம் பொருள்லாம் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். வாங்க ரெசிபிக்குள்ளார போகலாம். அது என்ன பொருள்லாம் தேவைப்படுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம விஜி சிம்ப்ளி ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். நான் எல்லாமே ஊற வச்சே உங்களுக்கு காமிக்கிறேன், அளவும் சொல்கிறேன். இப்போ என்னென்ன பொருள்ன்ட்டு நான் முதல்ல சொல்லிடுறேங்க. நான் 1/2 கிலோ டிஃபன் அரிசி எடுத்துருக்கிறேன். 1/2 கிலோ டிஃபன் அரிசி, அதுக்கு 500 கிராம் டிஃபன் அரிசின்னு அர்த்தம். 1/2 கிலோ. அதுக்கு நான் 200 கிராம் கடலைப்பருப்பு, 100 கிராம் தோரம்பருப்பு எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் 8 காஞ்ச மிளகாய் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கிறேன். இஞ்சி ஒரு துண்டு, அதுக்கப்புறம் சீரகம். இதெல்லாம் அரைக்கிறதுக்கு, அதனால் உங்களுக்கு தனியாக காமிச்சிருக்கிறேன். இது அரைக்க வேண்டிய பொருள்கள். இந்த டிஃபன் அரிசி 4 ஹவர் ஊறணுங்க. இந்த கடலைப்பருப்பு தோரம்பருப்பு 2 ஹவர் ஊறினா போதும். அரைக்க தேவையான பொருள்லாம் என்னன்ட்டு காமிச்சேன் அடை தோசைக்கு. இப்போ அதுக்கு தாளித்து கொட்டுறதுக்கு கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன், மிளகு 2 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 4 கிள்ளி வச்சுருக்கிறேன், பெருங்காயத்தூள் தேவையான அளவு, நல்லெண்ணெய் தேவையான அளவு, சால்ட்டு தேவையான அளவு. இப்போ நம்ம அரைக்கிற இது பொருள்லாம் எடுத்து வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு தனித்தனியாக காமிக்கின்றதுக்காக நான் தனித்தனியாக ஊற வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம். அரைக்க சொல்ல எல்லாம் ஒன்றா சேர்த்து தான் அரைக்க போகிறோம். எல்லாம் ஒன்றா சேர்த்து கொரப்பாக அரைச்சிக்கணும், ரவையாட்டம் அரைச்சிக்கணும், மைய அரைக்கக்கூடாது. இஞ்சி காஞ்ச மிளகாய் இதெல்லாம் அடியில் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய், சீரகம் 1 ஸ்பூன், அவ்வளோதான். இதெல்லாம் அரைச்சிக்கிறேன். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ 3 ஸ்பூன் விட்டாச்சு எண்ணெய். கடலைப்பருப்பை போட்டுட்டேன், உளுந்து போட்டுட்டேன். இது கொஞ்சம் செவக்கட்டும். செவந்த பிறகு காஞ்ச மிளகாய் போடுறேன், அதுக்கப்புறம் மிளகு போடுறேன். அதுக்குள்ளார எங்கள் கேமராமேன் ஓடிடுவார் தூரம். நான் மிளகு போட்டோன்னே பட்டுன்னு பாதி நல்லா செவந்துச்சு பாருங்கள். இப்போ காஞ்ச மிளகாய் போட்டுறேன். 4 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கிறேன். 8 காஞ்ச மிளகாய் அரைச்சி ஊற்றிருக்கிறோம், 4 காஞ்ச மிளகாய் தாளிக்கிறதுக்கு போட்டிருக்கிறோம். இப்போ மிளகு போட போகிறேன். கடை ஓடிடு கேமராமேன் ஓடிடுவார். அவ்வளோதான், ஸ்டவ்வே ஆஃப் பண்ணியாச்சு. பெருங்காயத்தூள் நான் எப்போதுமே நிறைய சேர்த்துப்பேன், இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தாளிப்பை எடுத்து இதில் கொட்டினா சூப்பராகிடும். பெருங்காயத்தூள் சேர்த்தாச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். இப்போ இந்த தாளிப்பை இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம நல்லா எல்லாம் தாளித்து கொட்டிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. இதில் ஒரு 8 காஞ்ச மிளகாய் அரைச்சி போட்டிருக்கோம், 4 காஞ்ச மிளகாய் தாளிச்சிருக்கோம், மிளகுலாம் போட்டிருக்கோம். தொட்டுக்கிறதுக்கு தேவையே கிடையாது, அப்படியே சாப்பிடலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு அவியல் பண்ணாலும் நல்லாயிருக்கும், வெள்ளை வச்சும் சாப்பிடுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு 2 விதமாக இதை ஊற்றி காமிக்க போகிறேன். கடாயில் 1 ஊற்ற போகிறேன், தோசைக்கல்லில் 1 ஊற்ற போகிறேன். நல்லா மொத்தமாக ஊற்றணும், தடியாக. எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இது மூடி போட்டு வச்சிடலாம். அப்படியே சிம்லேயே இருக்கட்டும், அப்போ தான் நல்லா அப்படியே செவந்து வரும். இப்போ கடாயில் ஊற்றிடுறேன், தோசைக்கல்லில் ஊற்றுறேன். எங்கள் கேமராமேனுக்கு மெலிசா முருகலாக இருந்தால் நல்லா சாப்பிடுவார். எங்கள் பெரிய பிள்ளைக்கு தடியாக ஊற்றணும். இந்த தோசையில் கூட வெரைட்டி எங்கள் வீட்டில் எதிர்பார்ப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டைலில் ஊற்றி தரணும். மெலிசா ஊற்றி வச்சு இதுவும் அப்படியே செவக்கட்டும். எல்லாமே சிம்மில் வச்சா இதுக்கு நேரம் தான் முக்கியம். இது சிம்மில் வச்சா
அழகாக வெந்து அப்படியே செவக்கும். அப்புறம் திருப்பி போட்டு கூட நம்ம ஆயிலில் வச்சுக்கலாம். எங்கள் வெட்டிங் டே விலாக்லாம் பார்த்துருந்துருப்பீங்க. எப்படி இருக்குதுன்னு அதெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் பசங்க வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து ஃபோனு கிஃப்ட் பண்ணாங்க. ரெட்மி 9 அந்த ஃபோன் கிஃப்ட் பண்ணாங்க. சரி அது எப்படி இருக்குது என்னன்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அதோடைய ரிவ்யூ சொல்லலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஒரு 4-5 நாள் யூஸ் பண்ணிட்டு தான் இப்போ இது பண்ணுறோம். எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார் இது வந்து சூப்பராக இருக்குது, நல்லாவும் எல்லாம் சவுண்டு பிரைட்னஸ்ஸு எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னாரு. இதோடைய லிங்க் வந்து நாங்கள் அமேசானில் தான் வாங்கினோம். இந்த ஃபோன் வந்து நாங்கள் அமேசானில் வாங்கினோம். உங்களுக்கு தேவைன்னா இதோடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் அதை பார்த்து வாங்கிக்கோங்க. இது வந்து சூப்பராக இருக்குது இந்த ஃபோனு. சரி உங்களுக்கு புதுசு வாங்கினதுனால அதுவும் எங்கள் விலாகில் வெட்டிங் டே விலாகில் பார்த்துருப்பீங்க. அதனால தான் நான் சரின்னு இந்த ஃபோனை பற்றியே ரிவ்யூ சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். ஆனால் கடைசியில் ரேட்டு சொல்ல 899 இதோட ரேட்டு அமேசானில் செக் பண்ணி. நான் என்ன சொன்னேன், பசங்க வாங்கி கொடுத்தாங்கன்னு சொன்னேன். அப்போ பசங்களுக்கு தானே ரேட்டு தெரியும், எனக்கு எப்படிங்க ரேட்டு தெரியும்? கேட்டே இருக்க மாட்டேன் ரேட்டை. தோசை அப்படியே வெந்து வந்துடுச்சு. நான் இப்போ கொஞ்சம் ஆயிலில் வச்சுருக்கிறேன். சரி செவக்கட்டோன்ட்டு ஆயிலில் வச்சுருக்கிறேன். தோசை தவாவில் ஊற்றிருக்கிறதுனால இது வந்து சீக்கிரம் வெந்துடும். இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். எல்லாம் அப்படியே வெந்துடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க அப்படியே முருகலாக சூப்பராக அப்படியே இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இதை பாருங்கள், இது முன்னாடி இது வந்து பின்னாடி 2 பக்கமும் பாருங்கள் சூப்பராக நல்லா செவந்து இருக்குது. 2 பக்கம் நல்லா செவந்து இருக்குது. நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம கட் பண்ணலாம். அதை ஹாப்பி பர்த்டே டு யூ அடை கட் பண்ணி பர்த்டே கொண்டாடுறோம். பர்த்டே இல்லை சும்மா. இது வந்து வெல்லம் வச்சும் சாப்பிட்லாம். எங்கள் வீட்டுக்காருக்கு வெல்லம் வச்சா ரொம்ப பிடிக்குங்க. வெல்லம் வச்சும் சாப்பிட்லாம், சாஸ் தொட்டும் சாப்பிட்லாம். அவியல் பண்ணறதுக்கு டைம் இல்லை. ஆனால் இது வந்து அப்படியே காரசாரமாக சூப்பராக இருக்கும். அதனால் எப்படி வேணாலும் சாப்பிட்லாம், அவங்கவுங்க விருப்பம். எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பாருங்கள். சுமாரு டேஸ்ட் பண்ணி பாருங்க. நாம மீனி வைக்கப்படுறீங்க. காரெல்லாம் இருக்கா? காரம் எப்படி இருக்குது? கிரன்ச்சினஸ் தெரியுதா? நான் சாப்பிட்டு சொல்கிறேன். இன்னும் போக போக அப்பா பேசுவார். இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோவில் வராரு. இன்னும் நல்லா பேசுவார் போக போக. இது தொட்டுக்கிறதுக்கே தேவையில்லைங்க, சாஃப்டாகவும் இருக்குது, நல்லா காரம் சாரமாக இருக்குது. நம்ம போட்டிருக்கிற பருப்புக, மிளகு, இது பெருங்காயம், இதெல்லாம் இதுவாகி அப்படியே சாப்பிட்லாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. இந்த நம்ம ரெசிபியை நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸ் எல்லாம் சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய் பாய் பாய்.